Hello friends, நான் உங்கள் லாஜிக் டீச்சர். ஸோ இப்போ நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸசைஸ் 14.1ல் கோயிங் டு சி த தேர்ட் சம்மை ரீட் பண்ணலாங்க. த ஃபாலோவிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஷோஸ் த டெய்லி பாக்கெட் அலவன்ஸ் ஆஃப் சில்ட்ரன் ஆஃப் அ லொக்காலிட்டி. த மீன் பாக்கெட் அலவன்ஸ் இஸ் ₹18. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் ஃப்ரீக்வன்சி எஃப். ஓகே, இப்போ உங்கள் ஏரியாவில் சம் சில்ட்ரன் இருக்கீங்க. எல்லாருக்குமே உங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, தே வில் கிவ் யூ பேக்கெட் மணி இல்லையா, பேக்கெட் அலவன்ஸ். அப்போ அந்த மாதிரி கொடுக்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்க. மீன் பாக்கெட் அலவன்ஸ் கொடுத்துட்டாங்க, எக்ஸ் பாருங்கிறது கொடுத்துட்டாங்க. எக்ஸ் பார் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 18 கொடுத்துருக்காங்க. கொஷினை பாருங்கள், 18 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் ஃப்ரீக்வன்சி எஃப். இப்போ இந்த ஃப்ரீக்வன்சியில் ஒரு ஃப்ரீக்வன்சியை அவங்க மென்ஷன் பண்ணல. இந்த எஃப் என்னங்கிறத வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட். ஓகே, ஸோ அகெயின் நம்ம என்ன பண்ணுறோம், டெய்லி பேக்கெட் அலவன்ஸ்லாம் என்னென்னு எழுதிக்கிறோம். திஸ் இஸ் எ கிளாஸ் இன்டர்வல் இல்லையா, அதாவது ₹11 to ₹13. 11லேருந்து 13 வரைக்கும் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். எத்தனை பேர்த்துக்கு, 7 பேர்த்துக்கு. ஓகே, 13 to 15 6 சில்ட்ரனுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி டோட்டலாக எவ்வளோ சில்ட்ரனுக்கு கொடுக்குறாங்க, அதில் ஒரு நம்பர், ஒரு குரூப் ஆஃப் சில்ட்ரன் ₹19 to ₹21 வாங்குகிற சில்ட்ரன்ஸ் எத்தனை பேருங்கிறத we have to find out. that is not given, that is denoted by f. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கிளாஸ் இன்டர்வல் கண்டுபிடிக்கணும். 11 to 13 ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, இந்த மாதிரி ஸ்மால் வேல்யூஸ் இருந்ததுன்னா நீங்கள் 11ஐ 13 ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுங்கிறதெல்லாம் கிடையாது. பட் சம் லார்ஜர் நம்பராக இருந்ததுன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் அப்படி தான் பண்ணணும். இப்போ 11 to 13ஓட 11ஐ 13 நீங்கள் ப்ளஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், உங்களுக்கு 12 கிடைக்கும் இல்லையா. அப்போ 11க்கு 13க்கு சென்டர் வேல்யூ என்ன, 12. இப்போ 13 15க்கும் சென்டர் வேல்யூ 14, 15 17 சென்டர் வேல்யூ 16, 17 19 சென்டர் வேல்யூ 18. இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து எந்த மெத்தடில் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டெப் டீவியேஷன் மெத்தடில் பண்ணுறோம். நீங்கள் இதை வந்து அஸ்யூம்டு மீன் மெத்தட் இதோடு நிறுத்திடலாம். இந்த பார்ட் வந்து நீங்கள் பண்ணணுங்கிறது கூட கிடையாது, ஆன்சர் ஒன்றா தான் வரும். பட் எதுக்காக இது பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எப்படி பண்ணணும்னு நமக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த சம்மில் ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஃப்ரீக்வன்சி எழுதிட்டோம். அடுத்தது கிளாஸ் மார்க், சாரி இது கிளாஸ் இன்டர்வல் கிடையாது, கிளாஸ் மார்க்குன்னு சொல்லுவோம் அதை. இதுதான் வந்து டேட்டா எக்ஸ்ஐ. ஓகேங்களா, கிளாஸ் மார்க். ஓகே, அப்போ கிளாஸ் மார்க் எழுதிட்டோம். அடுத்தது டிஐ கண்டுபிடிச்சோம். டிஐ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் லாஸ்ட் சம்லேயே. 18 வந்து அஸ்யூம்டு மீனாக எடுத்துட்டோம். 12 - 18 - 6, 14 - 18 - 4. ஏன்னா இதுதான் எக்ஸ்ஐ மைனஸ் ஏ என்ன வேல்யூ, இந்த எக்ஸ்ஐ மைனஸ் ஏ என்ன வேல்யூ, திஸ் எக்ஸ்ஐ மைனஸ் அஸ்யூம்டு மீன், that is xi minus a is di, right? என்ன வேல்யூ, 18 - 18 0, 20 - 18 2, 22 - 18 4, 24 - 18 6. ஸோ ஓகே இப்போ டிஐ கண்டுபிடிச்சிட்டோம். ஒன் மோர் ஸ்டெப், இதை இன்னமே இந்த வேல்யூவை ஹவு டு சிம்ப்ளிஃபை திஸ் வேல்யூஸ். தீஸ் வேல்யூஸ் கேன் பி சிம்ப்ளிஃபைடு ஃபர்தர். அது எப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு யூஐன்னு சொல்கிறோம். எகைன் இந்த எக்ஸ்ஐ மைனஸ் ஏவை இன்னொரு நம்பரால் காமன் ஃபேக்டர் எடுத்து டிவைட் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணுறோம். தட்ஸ் இட். இப்போ -6 -4 -2 இதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தெரியும், விச் ஒன் கேன் பி காமன் ஃபேக்டர், 2 இல்லைங்களா. 2 வந்து காமன் ஃபேக்டர். அப்போ இதை எக்ஸ்ஐ மைனஸ் பே பை ஹெச், அந்த ஹெச்சை தான் 2ன்னு சொல்கிறோம், ஹெயிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ -6/2 எவ்வளோ வரும், -3, -4/2 -2. ஏன்னா எல்லா வேல்யூவுமே சேம் ஃபேக்டரால் வி டிவைட். ஓகேங்களா, அதனால் இங்கே மாறினாலும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த வேல்யூஸை வந்து அகைன் நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணிட்டோம். ஓகே, நவ் இட் வில் பி வெரி ஈஸி டு மல்டிப்ளை த ஃப்ரீக்வன்சி பை த சிம்ப்ளிஃபைடு டேட்டா. 7 × -3 -21, 6 × -2 -12, 9 × -1 -9. இது மாதிரி நம்ம எழுதிக்கிறோம். f × 1 தட் இஸ் எஃப் தான் இல்லையா. அப்போ 5 × 2 10, 4 × 3 12. ஓகே,
இப்போ நம்ம என்ன பண்ணணும், we have to add all the frequency values. அப்போ அதை என்ன சொல்கிறோம், sum of fi, sum of frequencies sigma fi is equal to, இப்போ நீங்கள் எஃப்ஐ மட்டும் விட்டுட்டு இதெல்லாம் கூட்டினீங்கன்னா 44 வரும். அப்போ எஃப்ஐ கூட்டினா என்ன வரும், 44 ப்ளஸ் எஃப் வரும். இப்போ எஃப்ஐ ஆட் பண்ணிங்கன்னா 44 ப்ளஸ் எஃப்னு வரும். ஓகே, நவ் இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணுறோம். இதில் எஃப் இல்லாமல் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா -20. இஃப் யூ ஆட் எஃப் தட் இஸ் ப்ளஸ் எஃப், -20 ப்ளஸ் எஃப். ஓகேவா? நவ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வி யூஸ் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். மீன் எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு, நம்ம இதுக்கு முன்னாடி என்ன படித்தோம், ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடில் இந்த ஹெச்லாம் வராது இல்லையா? என்ன வரும், ஏ ப்ளஸ் சிக்மா எஃப்ஐ டிஐ பை சிக்மா டிஐ சிக்மா எஃப்ஐன்னு வரும். சிக்மா எஃப்ஐ டிஐ வரும். இங்கே டிஐ பை சிக்மா எஃப்ஐ வரும். இங்கே ஏ ப்ளஸ் வரும். எதுக்காக ஏ ப்ளஸ் சேர்த்துணும், அஸ்யூம்டு மீன் மெத்தடில் நம்ம இங்கே ஏ மைனஸ் பண்ணோம் ஒவ்வொரு வேல்யூலையும். அங்கே மைனஸ் பண்ணதை இங்கே ஆட் பண்ணி ஆகணும். தட்ஸ் த ரீசன் வை வி ஆர் ஆடிங் ஏ வித் அ ஃபார்முலா. எகைன் இப்போ நம்ம ஒன் மோர் ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ் மைனஸ் ஏ பண்ணது இல்லாமல் வி டிவைடட் பை சம் வேல்யூ ஹெச் இல்லையா? இப்போ டூ தான் ஹெச் இங்கே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், ஏ வந்து 18 எடுத்துக்கிட்டோம். 18லேருந்து எக்ஸை பூரா மைனஸ் பண்ணி எழுதிட்டோம். அடுத்தது டிஐங்கிறது வந்து என்னது, எக்ஸ்ஐ மைனஸ் 18, ஹெச்ங்கிறது 2வால் தான் இந்த இது எல்லாத்தையுமே டிவைட் பண்ணி இந்த வேல்யூஸ் கொண்டு வந்தோம். யூஐ அப்படிங்கிறது என்ன, எக்ஸ்ஐ மைனஸ் ஏ பை ஹெச் இங்கே 2 இல்லையா? இது வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக எழுதியிருக்கேன். பட் யூ டோன்ட் வாண்ட் டு ரைட் திஸ் அண்ட் ஆல். நவ் ஃபார்முலா பார்ப்போம். எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ், இங்கே வந்து நம்ம டிவைட் பண்ணோம் இல்லையா? பட் இங்கே வந்து அதே ஹெச்சை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஏன், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4/2 இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ வருது, ஆன்சர் 2 வருது. ஓகேவா? இப்போ எகைன் உங்களுக்கு 4 இது வரணும்னா கிடைச்ச ஆன்சரை நம்ம என்ன பண்ணுவோம், எகைன் 2வால் மல்டிப்ளை பண்ணோன்னா 4 கிடைச்சிரும். டிவைட் பண்ணி வர்றதை மல்டிப்ளை பண்ணால் 4 கிடைக்கும். ஓகேங்களா? அதான் ரீசன். ஸோ அந்த ஹெச்சை இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். இங்கே ஏவை வந்து இங்கே மைனஸ் பண்ணோம், இங்கே ப்ளஸ் பண்ணிட்டோம். இங்கே டிவைட் பண்ணுறோம், இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ ஏ ப்ளஸ் ஹெச் இன்ட்டு சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ யூஐ. இங்கே வந்து யூஐ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், எஃப்ஐ யூஐ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். சிம்பிளிஃபைடு வேல்யூ இன் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐங்கிறது காமன் எல்லாத்துக்குமே, டைரக்ட் ஆகட்டும், அஷ்யூம்டு மீன் மெத்தட் ஆகட்டும், இல்லை ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் ஆகட்டும், யூ ஹேவ் டு டிவைட் இட் பை த டோட்டல் நம்பர் ஆஃப், what to say, the frequency. Frequency is called the total numbers, right? Summation fi. So it is given here, right? X bar is given in the question. The mean pocket allowance is ₹18. That is given. So this is equal to A. We took 18 as A. So 18 plus height is 2, right? We divided by 2. So H is 2 into -20 plus F. This is -20 plus F, right? Okay. This is 44 plus F. So we have to do the calculation. இந்த calculation பார்ட்டில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த 18 if you bring this side, plus 18 is -18, it is cancelled 0. That is 2 into -20 plus F, 44 plus F. 2 into -20 plus F by 44 plus F, right, is equal to 0. We know that. So if 2 goes there, that is also 0. It will divide 0, no? 0 by 2 is 0. Again, if 44 plus F goes there, it will multiply with 0. So 0 into 44 F is 0. -20 plus F is equal to 0. F is equal to, if -20 is goes there, that is +20. So F is equal to 0. So the frequency value of F, here we didn't find the mean. Here we found the frequency value of F, right? So what does it mean? This is 20, right? So 20 children are getting 19 to 21 rupees as pocket money daily, right? Okay guys, the next one is
fourth sum is actually you have to read the question, you have to keep your textbook. Already I say that, every time I am saying that. So the fourth question is 30 women were examined, right, in a hospital by a doctor, and the number of heartbeats per minute were recorded and summarized as follows. Find the mean heartbeats per minute for these women, choosing a suitable method. இதில் மெத்தட் என்ன நம்ம தான் பார்க்கணும். கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 விமன் வந்து ஒரு டாக்டர் செக் பண்ணுறாரு ஹாஸ்பிட்டலில், அவங்களோட ஹார்ட் பீட்ஸ் செக் பண்ணி பர் மினிட் எவ்வளோ ஹார்ட் பீட்ஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறாரு. செக் பண்ணிவிட்டு அதை சம்மரைஸ் பண்ணி எழுதி கொடுக்குறாங்க அப்சர்வேஷன்ஸை. ஸோ ஃபைண்ட் த மீன் ஹார்ட் பீட்ஸ், அதுக்கு நம்ம மீன் ஹார்ட் பீட் பர் மினிட்டுக்கு அவங்களோட இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து மீன் ஆவரேஜ் மீன் ஹார்ட் பீட் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறோம். மெத்தட் நம்ம தான் பண்ணணும். பாருங்கள், அப்போ நம்பர் ஆஃப் விமன் இஸ் 2. ஸோ 2 விமென்ஸ் ஹார்ட் பீட்ஸ் ஆர் 65 to 68 per minute. 2 பேர்த்துக்கு அவங்களோட ஹார்ட் வந்து 65லேருந்து 68 டைம்ஸ் வந்து பர் மினிட் வந்து என்ன இது ஹார்ட் பீட் இருக்குது. ஓகே, அந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம எழுதிட்டோம். ஆஸ் யூஷுவல் எஃப்ஐ எவ்வளோ விமன்ஸ், நம்பர் ஆஃப் விமனுங்கிறத நம்ம எடுத்து எழுதிட்டோம். அதான் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம். அடுத்து எக்ஸைங்கிறது என்ன, திஸ் இஸ் அ குரூப் டேட்டா. ஸோ இதோட சென்டர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுவோம். அப்போ 65 68 நீங்கள் ஆட் பண்ணி பண்ணலாம். இல்லைன்னா ஒரு சிம்பிள் மெத்தட் நான் சொல்லித்தரேன். பட் எல்லா டைமும் நீங்கள் இதை கன்ஃபியூஸ் பண்ணாமல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 65 + 68 / 2 போட்டு யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் இல்லையா. இது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 68 அப்பர் லிமிட்லேருந்து 65 மைனஸ் பண்ணுங்கள். எவ்வளோ கிடைக்கும், 3 கிடைக்கும். 3/2 போடுங்க. இந்த இன்டர்வல் இருக்கு இல்லையா, அது 3/2 போட்டிங்கன்னா 1.5. ஸோ இந்த 1.5 லோயர் லிமிட் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் சென்டர் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 65 கூட 1.5 ஆட் பண்ணிங்கன்னா 66.5, 68 கூட 1.5 ஆட் பண்ணிங்கன்னா 69.5. இதே மாதிரி இந்த டிஃபரன்ஸோட சென்டர் வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சி அதை வந்து லோயர் லிமிட் சின்ன நம்பர் கூட ஆட் பண்ணுங்க. இல்லைன்னா அப்பர் லிமிட்லேருந்து மைனஸ் பண்ணலாம், பட் அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனால் லோயர் லிமிட் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு சென்டர் வேல்யூ யூ வில் கெட், தட் இஸ் த டேட்டா கிளாஸ் மார்க், ரைட். அது எல்லாமே நம்ம எழுதிக்கிறோம். இது நான் ஏன் உங்களுக்கு ஒவ்வொன்றே சொல்லலை அப்படின்னா, இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் நீங்களே பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் யூ ஹேவ் டு டேக் யுவர் நோட் புக் அண்ட் யூ ஹேவ் டு ஒர்க் அவுட் த சம். அதுக்காக தான் நான் இந்த கால்குலேஷன்ஸ்லாம் ஸோ 74 + 1.5 = 75.5 இப்படிலாம் நான் சொல்லலை. ஏன்னா யுவர் இன் கிளாஸ் 10, ரைட். ஸோ வில் பி ஏபிள் டு டூ த ஆல் கால்குலேஷன்ஸ். ஸோ இது நம்ம டிஐ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். இது பாயிண்டில் இருக்கு இல்லையா, நம்ம இது வந்து மல்டிப்ளை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறோன்னா 75.5 அஸ்யூம்டு மீன் மெத்தடாக எடுத்துக்கிறோம். அஸ்யூம்டு மீனாக எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு எக்ஸையில் இருந்தும் ஃப்ரம் ஈச் எக்ஸை வி ஹேவ் டு சப்ட்ராக்ட் த வேல்யூ ஆஃப் அஸ்யூம்டு மீன், அதான் xi - a, ரைட். தட் இஸ் di. திஸ் நாட் 0, திஸ் a. ஓகே, தென் 66.75.5 is -9. This will be very easy to calculate. Then one more step deviation method இதில் நம்ம எடுக்கிறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ 963 இது எல்லாத்துக்குமே காமன் ஃபேக்டர் என்னவாக இருக்க முடியும், 3 இருக்க முடியும் இல்லையா. அப்போ என்ன பண்ணலாம், அப்போ வந்து நம்ம 3 வந்து காமன் ஃபேக்டராக எடுத்து 3ஆல் டிவைட் பண்ணால் 3 3s are 9, 2 3s are 6, 1 3 is 3. ஸோ இப்படி எழுதிக்கிறோம். இந்த மைனஸ் சிம்பிள்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க, அப்படியே எழுதிக்கலாம். அகைன் யூ ஹேவ் டு ஃபைண்ட் FI UI இல்லையா. UI வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம ஸ்டெப் டிவியேஷன் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ யூ ஹேவ் டு மல்டிப்ளை ஃப்ரீக்வன்சி வித் ஸ்டெப் டிவியேஷன் வேல்யூ. ஓகே, அப்போ 2 × -3 is -6. இப்போ என்ன பண்ணோன்னா சம் ஆஃப் ஆல் FI UI இஸ் 4, சம் ஆஃப் ஆல் FI இஸ் 30. இப்போ என்ன ஃபார்முலா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க, இங்கே அதை தனியாக எழுதி வச்சுக்கலாம் வேணா. A வந்து 75.5, அஸ்யூம்டு மீன் என்னவா எடுத்தோம், 75.5 எடுத்தோம். DI வந்து xi - 75.5. H is 3, common factor, that 963. The common factor is 3.
இல்லைங்களா? அப்போ ui என்ன பண்ணுவோம், xi மைனஸ் a பை ஹெச், அதாவது இந்த 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 வேல்யூவை காமன் ஃபேக்டரால் டிவைட் பண்ணுறோம் இல்லையா? அப்போ இங்கே என்ன பண்ணுறோம், இல்லைன்னா di பை ஹெச்னு சொல்லலாம். diயும் xi மைனஸ் ஏவும் ஒன்று தான். அப்போ அதை எதில் டிவைட் பண்ணுறோம், 3ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ ஹெச் இஸ் 3 இங்கே. இப்போ எக்ஸ் பார் என்ன ஃபார்முலா, எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் ஹெச் இன்ட்டு சிக்மா எஃப்ஐ யூஐ பை சிக்மா எஃப்ஐ, சாரி சிக்மா யூஐன்னு எழுதிட்டு இருந்தாங்க, சிக்மா எஃப்ஐ. ஓகேங்களா? அப்போ இங்கே எதுக்காக நார்மலி டைரக்ட் மெத்தடில் எப்படி இருக்கும், எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எஃப்ஐ எக்ஸ்ஐ பை சிக்மா எஃப்ஐ, இந்த ஏஹெச்லாம் வராது. இங்கே எதுக்காக ஏவை வந்து ஆட் பண்ணுறோம், ஏன்னா அஷ்யூம் மீன் எடுத்திருக்கோம். அஷ்யூம் மீன் எடுத்ததுனால அஷ்யூம் மீன் எடுத்து இங்கே மைனஸ் பண்ணியிருக்கோம். அதை அஷ்யூம் மீனை ஈச் எக்ஸைலேருந்து மைனஸ் பண்ணியிருக்கோம். அதனால் அஷ்யூம் மீனை இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். இங்கே ஹெச் வந்து டிவைட் பண்ணியிருக்கோம், 3ஆல் எல்லாத்தையும் டிவைட் பண்ணியிருக்கோம். அந்த 3ங்கிற ஹெச்சை வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இது கூட சம் ஆஃப் எஃப்ஐ யூஐ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சம் ஆஃப் எஃப்ஐ யூஐ பை சம் ஆஃப் எஃப்ஐ. ஸோ 75 ஏ இஸ் 75.5 ப்ளஸ் 3 இன்ட்டு 4 பை 30 இல்லையா? திஸ் இஸ் 3 இன்ட்டு 3 by 30 is 1 3 is 3, 10 3s are 30. So 75 plus 0.5 plus 4 by 10. 4 by 10 வந்து நம்ம எப்படி எழுதலாம், 0.4ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? 4 by 10 is 0.4, 0.4. So 75.5 plus 0.4 is 75.9. So x bar is equal to 75.9. What is that? Actually I didn't write that statement and all, so you have to write that the mean heartbeat of these women is, that is x bar is equal to 75.9. You have to write it and you have to give a box for the answer. You will get full marks, right? Thank you guys. I will see you in the next video. Thank you very much.